ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்பவே நார்மலைஸ் ஆகிட்டுருக்கு. என்னென்னா, ஒரு சில பேருக்கெலாம் இந்த கல்யாணம் ஆனவங்க, இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அந்த பொண்ணையும் அந்த பையனையும் தான் இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு பிடிக்குமே. அது ஏன்னே தெரியலங்க. ஏங்க, உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, எவ்வளோ பசங்க இருக்காங்க. ஏங்க, அவங்களாம் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? இந்த கல்யாணம் ஆன பொண்ணோ இல்லை இந்த கல்யாணம் ஆன பையனோ இல்லை லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பசங்க பொண்ணும் தான் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியுறாங்களா? உங்கள் கண்ணுக்கு ஸ்பார்க் ஆகுறாங்களா? நல்லா இருக்காங்க. இது சொல்லுங்கள். கல்யாணம் ஆச்சு, இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களை நம்பி தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த விதமான ஒரு துரோகம் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது தான், உங்களை உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்க எந்த அளவுக்கு நொறுங்கி போவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? வேண்டாம். உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா? லவ் பண்ணிகிட்ருக்க பையன்கிட்ட சொல்லிடுங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க. அந்த மேரேஜில் இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா? ஃபர்தராக என்ன ஸ்டெப்போ மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் வாழுங்க. ஏங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், ஒருத்தங்க வந்து கை விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? நல்லா இல்லைல்ல. நீங்கள் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது, நல்லா இல்லை. ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், உலகத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. உங்களுக்கு எந்த பொண்ணையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது இந்த கல்யாணம் ஆன பொண்ணாக இருக்க வேணாம், கல்யாணம் ஆன பையனாக இருக்க வேண்டாம். சரிங்களா? பாய் கைஸ்.